ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கடைகள்லேயே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பட்டரில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இது கூட நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு ஃப்ரைட் ரைஸில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். காய் வேகும் போதே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு சின்ன சின்ன பன்னீர் பீசஸ் வந்து சேர்த்துருக்கேன். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வேணால் சால்ட் சேர்த்துக்கோங்க பன்னீர் பீஸ் கூட. இப்போது காய்கறிலாம் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்லேயே வடித்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்போவுமே நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ரைஸ் வந்து வடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது நான் ஒரு பவுல் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா பன்னீர் பீசஸையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் வந்து இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நார்மல் சோயா சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்க்கும் போது அதில் வந்து லைட்டாக ஸ்பைசினஸும் இருக்கும், அதே மாதிரி ஸ்பைசஸோட ஸ்மெல்லும் இருக்கும். அதனால தான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டிலையே அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். மிளகு ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். கடைகளில் விற்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.